லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 34 அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தையை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள், இயேசுடைய கண்கள் யாரு மேல நோக்கமா இருக்கிறார்? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. உண்மையாகவேங்க, உண்மையாக அவருடைய ஜெபத்தை நீங்க உண்மையாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய செவிகள் எப்படி இருக்கிறதா? அவர்கள் கூப்பிடுதலுக்கு, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது திறந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தாருங்க. என்னுடைய காலே அந்த எலும்பு முறிய வேண்டிய நேரம் எனக்கும் ஜீவனை தந்து எந்த ஒரு சேதம் இல்லாதபடி கர்த்தர் காத்தார். அப்ப நீதிமான்கள் கூப்பிடுது. நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நீதிமான்களுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுதல் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. பாருங்க, கர்த்தர் அப்ப கூப்பிடும் பொழுது உண்மையாய் கூப்பிடணுங்க. உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களையும் அவர்களுடைய எல்லா உபத்திரங்களையும் நீக்கி விடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா உபத்திரத்தையும் இன்றைக்கு நாங்கள் சாட்சியா நிற்கிறோம். என் மகனை விழுகாதபடி, எந்த சேதம் இல்லாதபடி என் மகனையும் என்னையும் கர்த்தர் காத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமான் அப்ப கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். உண்மையான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. அப்ப உபத்திரத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுங்க. உங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கேட்டு பதில் தந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோதரையா. சர்வ வளமில்ல தெய்வமே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நேற்றும் இன்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டு நல்ல பிதாவே. ஆமென்.